ஏர் இண்டியா விமானம் கீழே விழுந்து வெடிச்சு சிதறியதைத் தொடர்ந்து அகமதாபாத் விமான நிலையம் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை அகமதாபாத் விமான நிலையத்தில் விமானங்கள் புறப்பாடு, தரையிறக்கம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்க தொடரலாம். ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய அகமதாபாத் விமான நிலையம் கால வரையறையின்றி மூடப்படுவதாக ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்ட சற்று நேரத்திலேயே அந்த அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி செல்லக்கூடிய ஏர் இந்தியா விமானம் போயிங் ரக விமானம் கீழே விழுந்து வெடித்து தெரிவிக்கிறது. 110க்கும் மேற்பட்ட உயிர்ந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில அங்கு வரக்கூடிய விமானங்கள் மற்றும் அங்கிருந்து புறப்படக்கூடிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கால வரையறையின்றி இந்த அகமதாபாத் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தற்பொழுது அந்த அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு வர வேண்டிய விமானங்கள் அருகில் இருக்கக்கூடிய மற்ற விமான நிலையங்கள்ல தரையிறங்கலாம் எனவும் கூடிய அந்த மற்ற விமானங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் விமான பயணிகள் அவர்கள் தொடர்புடைய அந்த விமான நிறுவனங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு சென்று அவர்களுடைய விமானம் குறித்த ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வரக்கூடிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுகிறது. கால வரையறையின்றி அகமதாபாத் விமான நிலையம் மூடப்படுவதாகவும் ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 242 பேர் பயணம் செய்திருக்கக்கூடிய அந்த அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லக்கூடிய விமானத்துல உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 110 என்கிற ஒரு தகவல் வெளியான நிலையில அங்க வரக்கூடிய அனைத்து விமானங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. புறப்பட வேண்டிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகள், அதாவது அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டிய பயணிகள் அவர்களுடைய விமான நிறுவனத்தினுடைய அபிஷியல் வெப்சைட், அதிகாரப்பூர்வமான இணையதளத்திற்கு சென்று அவர்களுடைய விமான பயணம் குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து எந்த விமானமும் புறப்படாது. காலவரையிலிருந்து அகமதாபாத் விமான நிலையம் மூடப்படுவதாக ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்தை பொறுத்த வரைக்கும் அது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி செல்வதாக புறப்பட்டது. 1:17 மணிக்கு புறப்பட்டது. 1:38, 39 அந்த நேரங்கள்ல அது மேலிருந்து கீழே விழுந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது எமர்ஜென்சி லேண்டிங்காக விமானி முயற்சி செய்தாரா அல்லது மீண்டும் மேலே செல்ல முயற்சி செய்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் அதற்கு அந்த எமர்ஜென்சி லேண்டிங்காக செல்லும் போது அந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் விமானம் முழுவதுமாக விழுந்து வெடித்து சிதறி கரும்புகைகள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 242 பேருக்கு மேற்பட்டு அதில் பயணம் செய்ததாக ஒரு தகவல் கிடைத்தது. அதில் 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் 7 பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் ஒரு தகவல் கிடைத்தது. 169 பேர் இந்தியர்கள் அதில் பயணம் செய்தார்கள் என்கிற ஒரு தகவலும் கிடைத்தது. 14 பேர், அதாவது 12 வயதிற்கு உட்பட்டவர்கள் 14 பேர், அதாவது குழந்தைகள், சிறுவர்கள் இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருந்தது. இந்நிலையில அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதுல 110க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில அகமதாபாத் விமான நிலையம் கால வரையறையின்றி மூடப்படுவதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் அந்த தீ விளிம்புகள் எல்லாம் அணைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடியவர்கள் மீட்கக்கூடிய அந்த பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அங்க விமான பாகங்களை எல்லாம் அங்கங்கே எடுத்து வைக்கக்கூடிய அந்த பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விமான பாகங்களை ஆங்காங்கே நகர்த்திவிட்டு அங்கு யாரும் சிக்கியிருக்கிறார்களா, காயமடைந்தவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மீட்கக்கூடிய அந்த பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது. மேலும் NDRF வீரர்களும் அங்கே விரைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு வரக்கூடிய விமானங்கள், இதற்கு முன் ஷெட்யூல் செய்யப்பட்டிருந்த அனைத்து விமானங்களும் வெவ்வேறு விமான நிலையங்களுக்கு சென்று தயாரிப்பு செய்வதற்கான அறிவுறுத்தல் என்பதும் வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.